இந்த வீடியோல கிட்னில வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். பிரெக்னன்சி டைம் அப்போ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். அனாட்டமிக்கல் சேஞ்சஸ்ல வந்து ஒன்னு கிட்னியோட சைஸும் கிட்னியோட வெயிட்டும் அதிகமாகும். ஏன்னா கிட்னிக்குள்ள போற பிளட் வெசல்ஸ்ல அதிகமான ரத்தம் போய் கிட்னிக்கு தரதுனால அந்த மாதிரி நடக்குது ஓகேங்களா. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிட்னில வந்து ஒரு இடமும் டைலடேஷன் ஆகும். அதாவது கிட்னி வெயிட் அதிகமாகுது, கிட்னி சைஸ் அதிகமாகுது, அதுக்கப்புறம் கிட்னில இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டிஷியல் வால்யூம்ஸும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பெல்விக் கேலசஸோட டைலடேஷன்ஸும் நடக்குது. அதுக்கப்புறம் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து யூட்ரஸ் மேல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து அப்படியே ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது என்னன்னா ரைட் சைட்ல இருக்க யூரித்ராவை போய் கம்ப்ரஸ் பண்ணதால ரைட் சைட்ல இருக்கக்கூடிய யூரிட்டர் வந்து டைலேட் ஆகும் கம்பேர்ட் டு லெஃப்ட் சைடு யூரிட்டர். ஆனா ரெண்டுமே டைலேட் ஆகும். ஆனா ரைட் சைடு தான் ரொம்ப காமன் ஓகேவா. அதுக்கப்புறம் பிளாட் இப்ப வந்து கிராவிட் யூட்ரஸ் வந்து பெல்விஸ் விட்டு மேல வரதுனால என்ன ஆகும்னா அது யூரினரி பிளாடர் போட்டு ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கும். அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரைகோனை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணும் ஓகேவா. அதை எலிவேட் பண்ணும். அப்புறம் பிளாடரை சுத்தி அந்த பிளாடருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியம் வந்து ரொம்ப ஹைப்பர் ஈமியாவா இருக்கும். ஹைப்பர் ஈமியானா ரொம்ப பிங்கிஷா லைக் ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து கிட்னில நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் சொன்னதுதான். அதுக்கப்புறம் ஏன் வந்து ரைட் சைடு யூரிட்டர் தான் டைலேட் ரொம்ப ஆகுதுங்கிறதுக்கான ரீசன் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், யூட்ரஸ் வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டர், அதாவது லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ரைட் சைடு திரும்புறதுனால அந்த திரும்பும் போது அது போய் கம்ப்ரஸ் பண்ணும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த குஷிங் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதனாலயும் வந்து அது வந்து போய் கம்ப்ரஸ் பண்ணுது. பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் கிட்னில பார்க்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரேஷன் ரேட் அதிகமாகும். அதுக்கப்புறம் கிரியாட்டினைன், யூரியா, யூரிக் ஆசிட் இதோட லெவல்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் கிட்னில எக்ஸ்கிரீட் பண்றது. அதுக்கப்புறம் கிரியாட்டினைன் கிளியரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. அதோட வந்து அப்ராக்சிமேட்டா 1500ல இருந்து 2000 பெர் மினிட் நினைக்கிறேன் ஓகேங்களா. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ எதை பத்தி வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.